என் மீது ஒரு வழக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு என் மீது வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கிலே நீதிமன்றத்தில் நாங்கள் வெற்றி அடைந்தோம். ஆனாலும் தொடர்ந்து இதைதான் விசாரிகள் என்று சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதில் நான் சொல்லியிருக்கிற போது நான் அதிகமாக கோர்ட்ல இருக்கிறதுனால என்னால விளக்கமா சொல்லவில்லை. ஆனா உங்கள்கிட்ட சொல்லணுக்காக சொல்றேன். நான் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் நீதிமன்றே ஒன்றிய அரசு நேருவை அடித்தால் இந்த பகுதியிலே திமுகவை அடிக்கலாம் என்ற நோக்கத்தோடு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் நிச்சயமாக எந்த தவறு செய்ய மாட்டேன், செய்வதும் இல்லை, நீயும் செய்ய மாட்டேன் என்ற அந்த உறுதியை மட்டும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அண்ணன் எனக்கு தெரியாதுங்க. என் கையில் இருக்கிறது அமலாக்கத்துறையினுடைய 2 பட்டியல், KN நேரு அவர்கள் சம்பந்தப்பட்ட 2 பட்டியல். இதை கையில் எடுத்தாவே அண்ணன் KN நேரு அவர்கள் உள்ள போவாங்கன்னா இதைத்தான் எடுக்க. முதல்ல நம்முடைய அமைச்சர் KN நேரு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறையில தொடர்ந்து முறைகேடுகள் வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம பார்த்த இதற்கு முன்பு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை அவர்கள் அக்டோபர் 2025 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதை சுட்டிக்காட்டி நம்முடைய பொறுப்பு DGPக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அந்த கடிதத்தில் குறிப்பிட்ட 150 நபர்கள் பின் பாயிண்ட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. வாட்ஸ்அப் சாட்டு, எப்படி பணம் மாறி இருக்கு, குறிப்பா நேரு அவர்களுடைய அமைச்சர் இருக்கக்கூடிய துறையில இன்ஜினியர் அபிஷியல்ஸ் அவர்களுக்கு அந்த பரீட்சைக்கு 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் வாங்கியது ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருக்கோம். நான் டீட்டெயிலா போக விரும்பலீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அது சம்பந்தமாக இதுவரை ஒரு வழக்கு கூட காவல்துறை பதிவு செய்யவில்லை. இது முதல். இரண்டாவது, மறுபடியும் நம்முடைய அமலாக்கத்துறை தமிழகத்தினுடைய பொறுப்பு DGP அவர்களுக்கு மறுபடியும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. டிசம்பர் 3 கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதுல 258 பக்கம் அந்த கடிதம். இரண்டாவது முறை இது திரு நேரு அவர்கள் சம்பந்தப்பட்ட முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை, நகராட்சி நிர்வாகத்துறையில குடிநீர் வழங்கல், அந்த துறையில 1020 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதற்கான ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. இது குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில அங்கே பொறுப்பேற்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ், அரசனுடைய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் எப்படி பிரைப், லஞ்ச பணமாக 7.5% 10% கான்ட்ராக்ட் வேல்யூவை நேரு அவர்களுக்கும் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு டோசியரா நம்முடைய பொறுப்பு DGP கொடுத்திருக்கிறாங்க. இதில் நீங்க நல்ல இந்த டோசியரை பாத்தீங்கன்னா இது தமிழ்நாட்டில் மத்திய அரசு பணத்துல கட்டப்படக்கூடிய பப்ளிக் டாய்லெட், சானிடேஷன் சர்வீஸ், சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்டது, நபார்டு வங்கியினுடைய பணத்தை வாங்கி நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட், வாட்டர் ரெனோவேஷன் ஒர்க், அதாவது ஆறு ஏரி சம்பந்தப்பட்ட வேலைகள், சிவிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். இதுல மத்திய அரசினுடைய பணமும் கூட மாநில அரசுக்கு அது நேரு அவர்களுடைய துறையின் மூலமாக இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடிய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை, இதுல 1020 கோடி ரூபாய் ஊழலை கண்டுபிடித்து 258 பக்கம் டோசியராக பொறுப்பு DGP கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்து கிட்டத்தட்ட இன்னைக்கு டிசம்பர் 3 உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 நாள் ஆகுது. அதுல குறிப்பாக ED அவர்கள் மறுபடியும் வாட்ஸ்அப் சாட் எப்படி பணத்தை வாங்கியிருக்கிறாங்க, ஹவாலா டிரான்சாக்சன், துபாய்க்கு ஹவாலா மூலமாக ஓவர்சீஸுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய ப்ரூஃப், அது எல்லாம் கூட கொடுத்திருக்கிறாங்க. இதுல ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, இது அதிர்ச்சி தான், ஆனா ஆச்சரியம் இல்ல, நிறைய வாட்ஸ்அப் சாட்ல பார்ட்டி ஃபண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பார்ட்டி ஃபண்ட் DMK இருக்கு. அதையும் கூட அமலாக்கத்துறை அந்த 258 பேஜ் டோசியர்ல அதையும் கூட ஹைலைட் பண்ணிருக்காங்க. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு அவங்க பண்ணி பிரைப கலெக்ட் பண்ணிருக்காங்க. 7.5% 10% கான்ட்ராக்டர்ஸ். இது நேரு அவர்கள் சாதாரணமா பத்திரிகை நண்பர்கள் கேட்கும் பொழுது சாதாரணமா கடந்து போயிட்டாங்க. அதாவது இதுல ஒன்னும் உண்மை இல்ல, இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, நான் இதன் மீது கோர்ட்ல பாத்துக்கிறேன், அங்க பாத்துக்கிறேன். அதனால் மறுபடியும் பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்க என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, 888 கோடி ரூபாய் முதல் ஊழல் இன்ஜினியர் ரெக்ரூட்மெண்ட், ஒரு இன்ஜினியருக்கு 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் லஞ்சம். இரண்டாவது, நேரு அவர்கள் துறையில கான்ட்ராக்ட் பெறக்கூடிய ஒப்பந்தக்காரர்கள் 7.5% 10% லஞ்ச பணம், அந்த பணம் துபாய்க்கு போகுது ஹவாலால, அதை அமலாக்கத்துறை மென்ஷன் பண்ணிருக்காங்க. பார்ட்டி ஃபண்ட்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட அடிப்படை FIR இதுல இல்ல. ஏன்னா FIR ஃபைல் பண்ணாதான் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை, மணி லாண்டரிங் எல்லாம் அவங்க ஆக்ஷன் எடுக்க முடியும். இதையும் கூட உங்க கவனத்துக்கு கொண்டு வரும். மூன்றாவது, இன்று நேரு அவர்களுடைய அமைச்சரவையில் நடந்திருக்கக்கூடிய குளறுபடி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் டிபார்ட்மெண்ட், ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறை,
அதுல ஊராட்சி செயலாளர், பஞ்சாயத்து செக்ரட்டரி, ஊராட்சி செயலாளருக்கான ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த ஊராட்சி செயலாளர் ரெக்ரூட்மெண்ட் பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம், இன்டர்வியூ ரெண்டு சேர்த்தி தான். நான் எப்படி பார்த்தா இன்டர்வியூ வந்து இன்னைக்கு நாளைக்கெல்லாம் நடந்திருக்கணும். ஆனா நேத்து சாயங்காலம் டிசம்பர் 11ஆம் தேதி சாயங்காலம் ஒரு மெசேஜ் எல்லாத்துக்குமே குறுஞ்செய்தி வருது, இந்த மாதிரி இன்டர்வியூ கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு. இன்னைக்கு 12ஆம் தேதி இன்னைக்கு யாரெல்லாம் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணி பாக்குறாங்களோ, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை வெப்சைட் ஓபன் பண்ணி பாக்குறாங்களோ, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஷாக் என்னன்னா, யாரெல்லாம் இன்டர்வியூக்கு குவாலிஃபைடு ஒரு புது லிஸ்ட போட்டிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட் எவ்வளவு குளறுபடியா இருக்குன்னு ஒரு 3 உதாரணத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன். உதாரணத்துக்கு கோயம்புத்தூர். இன்னைக்கு கோயம்புத்தூர் என்னோட செல்போன்ல வந்து கோயம்புத்தூர் இருக்கு. அதுல நீங்க யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கிறாங்க, பிசி உமன், பிசி மேல், உதாரணத்துக்கு அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பிசி உமன் வந்து 500 மார்க்குக்கு 494 வாங்கி செலக்ட் ஆயிருக்கிறாங்க, 493 வாங்கி செலக்ட் ஆயிருக்காங்க. அதே பிசி உமன் ரிஜெக்ஷன் பாத்தீங்கன்னா 500க்கு 496 வாங்கி ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. சோ என்ன பேசிஸ்ல அவங்க லிஸ்ட் போட்டாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதாவது இதுல வந்து இன்டர்னல் கோட்டா இருக்கு, அவங்க தமிழ் மீடியமா, அவங்க வந்து விட்டோவா, அவங்க வந்து மாற்றுத்திறனாளியா, இல்ல அவங்க வந்து இதற்கு முன்பே படை வீரரா இருந்திருக்கிறாங்களா அப்படிங்கிற வெயிட்டேஜ் வச்சு பார்த்தாலும் கூட, இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, அதுல ஊராட்சி செயலாளர் அதனுடைய லிஸ்ட நீங்க பாத்தீங்கன்னா, சம்பந்தமே இல்லாத லோவர் மார்க் வாங்கினவங்க இன்டர்வியூ குவாலிஃபை இருக்கிறாங்க. சேம் பேராமீட்டர் மீட் பண்ணிருக்கக்கூடிய அதை விட அதிகமா மார்க் வாங்கி இருக்கிறவங்க குவாலிஃபை ஆகாம இருக்கிறாங்க. கோயம்புத்தூர், கரூர், மதுரை இந்த 3 மாவட்டத்தினுடைய லிஸ்ட நாங்க அனலைஸ் பண்ணதை பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்ச உடனே வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றோம். அதாவது செலக்ட் ஆனவங்க கிரைட்டீரியா என்ன, நாட் செலக்டட் கிரைட்டீரியா என்ன, செலக்ட் ஆனவங்க கிரைட்டீரியாவோட நாட் செலக்டட் பெட்டரா இருந்தும் செலக்ட் ஆகல. சோ இவ்வளவு குளறுபடிகளை இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய லிஸ்ட். இதிலும் கூட லஞ்சம் கைமாறி இருப்பதாக பெரிய அளவுல குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது என்று காலையிலிருந்து. ஆனால் தொடர்ச்சியாக ஒரு மூத்த அமைச்சருடைய துறை ஒரு மாதத்துல அமலாக்கத்துறையை பொறுத்தவரை 888 கோடி, அதன் பிறகு 1020 கோடி ரூபாய் இன்னொரு ஊழல், 3வது முறையாக இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இன்டர்வியூ பட்டியல், இதிலும் கூட பெரிய அளவுல குழப்பம் இருக்கு. ஆனா முதலமைச்சர் எதையும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை, நேரு அவர்களும் எதையும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை. இன்னைக்கு பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கிறாங்க. அதனால் யாருமே எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு தயாராக இல்லை. இந்தியால எங்கேயும் நடக்காத அநியாயம் இங்க நடக்குது. அதனால இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு மட்டுமில்ல, டோசியர் கொடுத்து ப்ரூஃப் கொடுத்தும் கூட நான் எஃப்ஐஆர் போட மாட்டேன் என்று ஒற்றை கருத்துல எங்க தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் இருக்கிறாங்க. இதை வந்து நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் உங்க கவனத்துக்கு கொண்டு வர்றோம். ப்ரொபேட் அஃபென்ஸ், அதாவது இன்னைக்கு வந்து இடி அவர்கள் பிஎம்எல்ஏல வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா ஒரு பேசிக் அஃபென்ஸ் தமிழ்நாட்டில் நடந்திருக்கணும், அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கணும். அது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாம பிஎம்எல்ஏ நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அந்த நடவடிக்கை செல்லாது. இது அவர்களுக்கு தெரியும். மணல் கேஸை பொறுத்தவரைக்கும் அதான் பிரச்சனை ஆச்சு. பேசிக் அஃபென்ஸ் எங்க, எஃப்ஐஆர் எங்க, உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி ஏன் பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றது இல்ல. அதை தாண்டி இடி வர்றாங்க. இடி வந்து மணி லாண்டரிங் என்கொயரி பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. அதனாலதான் இடி திரும்ப திரும்ப கேட்கறாங்க, நீங்க எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும்னு திரும்ப திரும்ப கேட்கறாங்க. இன்னைக்கு 2வது கேள்வி, ஒருவேளை இவங்க எஃப்ஐஆர் பதிவு செய்யல, யாராவது பொதுநல வழக்கு போட்டு உயர்நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்கி எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியுமான்னு கேட்டா முடியும். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பே ஒரு விதத்தில் அதுக்கு தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் சொல்லி இருக்கின்றோம், இடியும் சொல்லி இருக்கு. இடி தனிப்பட்ட முறையில அது ஒரு ஏஜென்சி. நாங்க பொதுநல வழக்குல யாராச்சும் பிஜேபியில இருந்து போறாங்க அப்படின்னா கூட முறைப்படி பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் நாங்க சொல்லி இருக்கிறோம். அத பத்திரிகை நண்பர்கள் பேப்பர்ல பிரசுரம் பண்ணிருக்கீங்க. அப்படி இருந்தும் எந்த நடவடிக்கை இல்லை அப்படின்னா பொதுநல வழக்குக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதனுடைய நெக்ஸ்ட் நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பொதுநல வழக்கு.